நாம் உருவாக்க வேண்டிய பிள்ளைகள் எப்படி தெரியுமா? நம்ம மூத்தானாலும் அவர்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹும்ம இக்ஃபிர் லிவாலிதி, அல்லாஹும்ம இக்ஃபிர் லிவாலிததி, அல்லாஹும்ம நவ்விர் கப்ர வாலிதி, அல்லாஹும்ம நவ்விர் கப்ர வாலிததி என்று நமக்காக மௌத்தான பிறகு மறக்காமல் தொழுகையில் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்துவிட்டு மௌத்தானால் நீங்கள் தான் உண்மையிலே புத்திசாலிகள், நீங்கள் தான் உண்மையிலே பாக்கியசாலிகள். அப்படி இல்லாம டாக்டர், என்ஜினியர், என்னுடைய மகன் துபாயில் இருக்கிறார், என்னுடைய மகன் யுஎஸ்ல இருக்கிறார், என்னுடைய மகன் யூகேயில் இருக்கிறார், என்னுடைய மகனுக்கு சென்னையிலே அது இருக்கிறது, என்னுடைய மகனுக்கு இது இருக்கிறது என்று நீங்கள் பெருமைப்பட்டு உங்களுடைய மகன் தொழுவதில்லை, உங்களுடைய மகன் நோன்பு நோட்பதில்லை, உங்களுடைய மகன் தாடி பிடிப்பதில்லை, உங்களுடைய மகன் சுண்ணாக்களை ஹயாத்தாக்குவதில்லை, உங்களுடைய மகன் மார்க்கத்தில் எந்த அக்கறையும் இல்லை, வட்டி, சூது, அநியாயங்கள், ஹராம், ஜாஹிலியத் என்று வாழுகிறான் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போன ஒரு தாய், தோற்று போன ஒரு தந்தை என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள்.